இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்து சாலையின் நடுவில் தர்பூசணிகளை போட்டு உடைத்தும் சாப்பிட்டும் பழ வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரு அரசு அதிகாரி ஒரு தனி மனிதன் தலை கர்வத்துடனும் ஆணவத்துடனும் நடந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை வீழ வைக்கலாம் என்பதற்கு சதீஷ்குமார் போன்ற சர்வாதிகார அதிகாரிகள் சாட்சி. உண்மை அதுதான். ஒண்ணுமே சொல்ல, ஒரு ஊசி போட்டா தர்பீச சிகப்பாக்கி வியாபாரிகள் விவசாயிகளும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு. சரியா? ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு. அதான் நிறமேத்துறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதான் வியாபாரிகளா வேற இல்ல, டன் கணக்கா எடுத்து வச்சு கடையில உட்காந்து ஒண்ணு வந்து ஊசி போடுறது எங்களோட வேலை. எவ்வளவு ஒரு அறிவு கட்ட ஒரு மனிதரா இருந்தா அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. தர்பூசணின்றது ஒரு சின்ன ஆணி பட்டா கூட 2 நாள் கண்ணி போயிடும். இதை பழுக்க வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள் விட்டா தானா பழுத்துற போகுது. ஏன் பழுக்க வைக்கணும்? இது ஒரு பருவ கால பயிர். இதை நம்பி எத்தனையோ ஆயிரம் விவசாயிகள் 16,000 ஏக்கர் பரப்பளவுல தர்பூசணி இந்த கோடை காலத்தை முன்னிட்டு அறுவடை பண்ணிருக்காங்க. டன்னு 13,000 வித்த தர்பூசணி இன்னைக்கு எவ்வளவு? 2,000. இதுக்கு அவர் சதீஷ்குமார் பதில் சொல்லுவாரா? அதாவது ஒரு ஏக்கர்ல பயிர் பண்றதுக்கு ஏறக்குறைய 10 டன் தர்பூசணி ஒரு ஏக்கர்ல பயிர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு ஏக்கர்ல பயிர் பண்றதுக்கு ஏறக்குறைய 60,000 இருந்து 70,000 ஆகும் சொல்றாங்க செலவு. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேந்தர். வணக்கம். இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன, விவரிங்க? சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியை கண்டித்து பல வியாபாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டமானது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் என்பவரை கண்டித்து நடத்தப்படுவதாக சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் வியாபாரி சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் அருண் தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டில் தர்பூசணி பழங்களுக்கு ஊசி செலுத்துவதாகவும் அந்த வதந்தியை அடுத்து அதற்கு முறையாக நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளிடம் தொடர்ந்து இது போன்ற கெடுபிடி காட்டி வருவதை முன்னெடுத்து இந்த போராட்டமானது நடைபெறுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தை குறித்து தற்போது ஊழியர்கள் அதே போன்று வியாபாரிகள் அந்த பகுதியில தர்பூசணி பழங்களை சாலையில் போட்டு உடைத்து சாப்பிட்டு காட்டி தற்போது தங்களது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவத்துல கோயம்பேடு போலீசார் இந்த பகுதியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.